இந்த உலகில் வாழும் அனைத்து தமிழ் மக்களுக்கும் என்னுடைய தமிழ் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்ட அனைத்து நபர்களும் தமிழர்களாக அறியப்படுகிறார்கள். இந்த தமிழ் எனும் மொழிக்கே ஒரு தனித்துவம் இருக்குது. அந்த தமிழ் மொழி உலகத்தின் ஆதி மொழியாக அறியப்படுகிறது. இது மொழியை தாண்டி வாழ்க்கை முறையை, நீதி நெறிகளை, பக்தி இலக்கியங்களை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு ஆசான் இந்த மொழி அப்படின்னு சொல்லலாம். தமிழ் மொழியை வளர்க்க இறைவனே இந்த பூமிக்கு இந்த மொழியை காத்து வளர்த்திருக்கிறாங்க. தமிழுக்கென ஒரு தெய்வம் இருக்கிறார். அந்த தெய்வம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், முருகப்பெருமான். இந்த மாதிரி சொல்ல சொல்ல எண்ணிலடங்கா பல சிறப்புகளை கொண்ட இந்த தமிழ் மொழி. தமிழ் மாதங்கள் 12. இந்த 12 மாத பெயர்களுக்கும் ஒவ்வொரு விளக்கம் இருக்குது. சித்திரை மாதம் 1ஆம் தேதி சூரியன் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வந்திருப்பார். மேஷ ராசிக்கு அந்த முதல் நாள் தான் பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுறோம். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, இந்த 7 நாளும் 7 கிரகங்களை குறிக்கும். சரிங்களா? அப்படி இந்த தமிழில் நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அதுக்குள்ள ஒரு கருத்து இருக்கும், ஒரு பொருள் இருக்கும். ஒரு பொருளை சார்ந்து தான் அதுக்கு பெயரே வைப்பாங்க. இதுதான் தமிழ் மொழி. இந்த தமிழ் மொழியில் உங்களுக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே இருக்குது. இலக்கணம் இருக்குது, இலக்கியம் இருக்குது, பக்தி இருக்குது, நீதி நெறி நூல்கள் இருக்குது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இதை பற்றின விஷயங்கள். அதே மாதிரி 50 காப்பியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, தலைச்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் நூல்கள் இருக்குது. 8 தொகை, 10 பாட்டு, 14 கீழ்கணக்கு நூல்கள், நீதி நூல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல்கள் இருக்குது. பக்தி இலக்கியங்கள் 12 திருமுறைகள் இருக்குது. இதில் தேவாரம், திருவாசகம், திருமந்திரம், இந்த மாதிரி இன்னும் அது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. வைணவ நூல்கள், பிற மதங்களின் நூல்கள், கிறிஸ்துவ மொழிபெயர்ப்பு நூல்கள் இருக்குது. இஸ்லாமிய இலக்கியங்கள் இருக்குது. நீதி நெறி நூல்கள் என்னென்ன அப்படின்னா நல்வழி, கொன்றை வேந்தன், ஆத்திச்சூடி, நீதி நெறி விளக்கம், உலக நீதி, நல்வழி, வாக்குண்டாம், நீதி வெண்பா, நன்னெறி இப்படின்னு சொல்லி இதுக்குள்ள பல தலைப்புகள் கொண்ட நூல்கள் இருக்குது. சங்ககால இலக்கிய நூல்கள், இடைக்கால இலக்கிய நூல்கள், பிற்கால இலக்கிய நூல்கள், இன்னமும் நிறைய விஷயம் இருக்குது. 64 ஆயக்கலைகள் இருக்குது, ஜோதிட சாஸ்திர விதிகள் இருக்குது, இது சித்தர்கள் இருக்கிறாங்க, நாயன்மார்கள் இருக்கிறாங்க. இது இன்னமும் போய்கிட்டே இருக்கும் லிஸ்ட்டு. இந்த தமிழ் மொழியின் மூலயமாக நீங்கள் எல்லாருமே சிறப்படையணும். இந்த நீதி நெறி நூல்களை எல்லாம் கற்று இதில் கூறுமாறு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதே என்னுடைய வேண்டுகோள். எல்லாருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.